சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்டிடிவி வந்து தலைவர்கள்லாம் கூப்பிட்டு இப்போ எலெக்ஷன் வர்றதுனால பேட்டிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு அழைப்பு கொடுத்த நிலையில அவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு சார், பனையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரி, இது முன்னாடி நிறைய தலைவர்கள் பேசுவாங்க. கலைஞர் காலம், ஜெயலலிதா, யாருமே வந்து அவங்க தான் போய் பேசுவாங்க. இது உலகத்தின் ஒரு சரித்திரத்தில் முதன் முறையாக இவர் வந்து நீங்கள் பனையூருக்கு வாங்க அப்படின்னு இவர் கூப்பிட்டது வந்து ஒரு விசித்திரமான இதுவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான். 4ஆம் எலிசபெத் ராணி அவங்க தான் ரொம்ப திமிரு பிடிச்ச அந்த குடும்பம். அவங்க கூட இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததில்லை. இவர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விட பெரிய சாம்ராஜ்யமாக அந்த பனையூர் சாம்ராஜ்யம் வருது என்பது ரொம்ப இதுவானது. ஆக்சுவலி இதெல்லாம் நான் ரொம்ப பேச வேணான்னு பார்த்தா ஆனால் நீங்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டீங்க, இருந்தாலும் அதை கேட்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நேராக போகிறாங்க, போய் இவர்கிட்ட எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுத்தா பதில் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி ஒரு முறை எங்கே தெரியுமா, சட்டமன்றத்தில் ஒரு முறை இருக்குது. எழுதி கொடுத்தா அது விளக்கம் கேட்டு மந்திரி வந்து கொடுப்பாங்க, சட்டசபையிலையோ இல்லை மேலே பாராளுமன்றத்திலையும். ஸோ இவர் உலகத்தினுடைய முதல் இதுவாக நீங்கள் இங்கே வாங்க, அதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு திமிர்தனம். இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு தலைவர் அதாவது தலைவர் என்றால் என்னென்னா, எல்லாரையும் மதித்து போக வேண்டும், அந்த அரசியல் சாசன சட்டத்தை வந்து மதிக்க வேண்டும். இப்படி ஒரு பொறுமையான ஆளால் தான் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போக முடியும். நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் இது கூட அந்த என்டிடிவி ஏன் அங்கே போனாங்கன்னே தெரியல. அப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி பேசுவார், எல்லாம் பேசுவாங்க. அப்போ கேள்வியெல்லாம் எழுத்து கேட்பாங்க. கமல் கூட போயிட்டு பேசியிருக்காரு. கமல் கூட நிறைய எல்லாமே இந்த நம்ம விஜயை தவிர வேற எல்லாருமே வந்து நிறைய பேசியிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே பேட்டி எடுத்தவங்க கிட்ட பேட்டி எடுத்து சொல்றாங்க மக்கள் கிட்ட. இப்போ விஜய் அங்கே போயிட்டு அவருடைய கிரேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தானே சார்? இல்லை ஏங்க, ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசுறீங்கன்னா நேராக பண்ணால் அது உண்மையிலே சார், என்டிடிவின்றது உங்களுக்கே தெரியும், அது எவ்வளோ பெரிய ஆமாம் உலக அளவில் பார்க்கப்படும் ஒரு டிவிங்க அது. விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொல்றாரு அப்படின்னும் போது இப்போ தேர்தல் நேரத்தில் கிரேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஓசி விளம்பரமே கிடைச்சிருக்கோம். உலகம் முல்லா போகக்கூடியது என்டிடிவி. ஓகே, அந்த மாதிரி ஒரு டிவியினுடைய நிலைப்பாடு தெரியல, அது அரசியல் தெரியல. இவர் என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட அந்த இவங்க போகிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டி எடுத்தவங்ககிட்ட நம்ம ஊடகங்கள் பேட்டி எடுத்து அந்த நிகழ்ச்சியை சொல்லுது. அதில் ஒரு இது பார்த்தேன் பேப்பரில், நான் கிங் மேக்கர் இல்லை, நான் ஒரு கிங்கு. இது வரைக்கும் கிங்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பாதாளத்தை அடைந்து கிடந்த முதல் கிங்கு இவர் தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த 23ஆம் புலிகேசி படத்தை ரீமேக் பண்ண மாதிரியே நடந்து கொள்கிறார் என்பது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. சார், விஜய் அவர்கள் அந்த என்டிடிவியில் வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு, அது உண்மையா சார்? அது ஏங்க, அவரு இவ்வளோ தூரம் பேட்டி கொடுக்குறவரு நேரடியில் வர்றதுக்கு என்ன பிரச்சனை? அது கிடையாது. இப்போ எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க. அது ஏஐ மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது அது மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை உருவாக்குறாங்க, அந்த படத்தை உருவாக்குறாங்க. இப்போ உருவாக்கி இதை கொடுக்குறாங்க. இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தான் இவர் கிடையாது, அந்த நேரலை ஒளிபரப்பில் எடுத்த படமே கிடையாது என்பது அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னா, இவங்க போட்டுக்கிற அந்த ட்ரெஸ்லாம் பாருங்கள். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் அவர் வீட்டில் இருக்க மாட்டார். நிறைய இதெல்லாம் இவ்வளவும் கொண்டு வந்துட்டாங்க. யார் எல்லாம் அந்த அணில் குஞ்சுகளே பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனிவே இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு தரம் என்பது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போது ஒவ்வொரு விஷயங்களும் இவர் இப்போவே இப்படி இது பண்ணும்போது இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு கையில் வந்தா அப்படின்னா எந்த அளவுக்கு சார் இருக்கும்? இந்த ஒரு விஷயங்களே எப்படி சார் காட்டுது? ஐயோ சாமி, இவர் ஆட்சி அதிகாரத்தையே வரக்கூடாது. இப்படிப்பட்டவர் மக்கள்கிட்ட என்ன, மக்களுடைய பிரச்சனை எப்படி நடந்துப்பாரு? எல்லாம் மனு கொடுத்தா வாங்கிப்பாரா? மக்களோடு மக்களாக பயணிக்க வேண்டும். அப்போ மட்டும்தான் வந்து ஒரு விஷயம். நீங்கள் இருக்கிற எல்லா தலைவர்களும் எத்தனை ஒரு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போய் தன்னுடைய கொள்கைகளை எல்லாமே சொல்கிறாங்க. நீ வீட்டிலே இருக்கிற, வெளியிலே வரல, என்ன சொல்ல போகிறதுன்னு தெரியாது. ஒரு என்டிடிவி போன்ற ஊடகங்கள், உலக அளவில் போகக்கூடிய ஊடகங்களை எப்படி நீ கையாள தெரியாத ஒரு ஆளாக இருக்கேன். ஒரு நேரடியான ஒரு ஃபோட்டோ எல்லாமே ஏஐயில் போட்டு ரிலீஸ் பண்ணுற ரொம்ப கேவலமானது. தயவுசெய்து இவரெல்லாம் நிராகரிக்க வேண்டிய ஒரு அரசியல் தலைவர் தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 45 நிமிடம் எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் பல கேள்விகளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பார்க்க? ஏங்க, இவங்க தான் உண்மையிலே நாட்டு நடப்பில் ஒரு அக்கறை உள்ளவர்கள். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பை ஹார்ட்டாக நீங்கள் பேச முடியும். ஸோ எவ்வளோ நீங்கள் வந்திருக்கு, என்ன பட்ஜெட்டு, என்ன, இதெல்லாம் மனப்பூர்வமாக இருந்தவனுக்கு மட்டும்தான் இந்த கணக்கு தெரியும்.
சும்மா வந்து ஒரு ஒரு லட்சக்கணக்கான பேரை நான் கூட்டிட்டேன், நான் தான் முதலமைச்சர் என்பது இல்லை. இந்த ஒன்றும் இல்லை, விஜய் கிட்ட நாளைக்கு சொல்லுங்க, இந்திய நம்ம தமிழ்நாட்டினுடைய வருமானம் எவ்வளோ, நம்ம தமிழ்நாட்டினுடைய செலவு எவ்வளோ, ரெண்டுத்தை மட்டும் சொல்லுங்க. நோ வே, நோ சான்ஸ். சார் இப்போது நம்ம தமிழகத்தின் முதல்வரே வந்து பார்த்தோன்னா அந்த பேட்டியில் வந்து கலந்துக்கிறாரு, என்டிடிவி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டெபுட்டி சிஎம் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்லாம் போது இவர் வர்றதுல என்ன சார் இருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில தொலைக்காட்சி என்டிடிவிலே வந்து நம்ம முதல்வர் வந்து எப்பவுமே இங்கிலீஷில் கொஞ்சம் இருந்தால் கூட இங்கிலீஷில் பேசினாரு, ஏதோ அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இங்கிலீஷ்ல கேட்க தமிழ்ல தான் சார் சொல்றாரு. இல்லை, அது கூட நீங்கள் மொழி ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் இந்த தான் பண்ணலாம் கிடையாது, எல்லாமே நீங்கள் நிறைய வந்துச்சு இதெல்லாம். ஆனால் வரணும்னு உனக்கு மனசு இல்லை, உனக்கு எந்த விஷயமே தெரியவில்லை, உங்கள் கூட வந்த ரசிகர்களை தவறான பாதையை கொண்டு போகிறீங்க என்பது தான் எல்லாருடைய கணிப்பு, என்னுடைய கணிப்பு. சார் இவர் வராமல் இருக்கிறதுக்காக ஏதாவது தடங்கள் இருக்குமா சார்? இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த ஆதவர்ஷன் ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இவர் பயந்துட்டார், பயந்து சுபாவம். இப்போ நான் முதல்ல தான் நினச்ச நல்ல நிலைப்பாடு எடுப்பார்னு, ரொம்ப பயந்தாங்கொழி உலகத்திலே யாருன்னா இவரை தான் இருக்க முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய மாசு இருக்குது, இன்னும் நீ பதுங்கி கொண்டே இருக்கிறாய் என்பதை ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது கண்டிப்பாக தெரியுது. இது யாருக்கு பயந்து இருக்கிறார் என்பது இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த நிலைப்பாடு உள்ளது, தயவுசெய்து இளைஞர்களே அங்கே போயிடாதீங்க என்பது தான் என்னுடைய தாழ்மையான. சார் இப்போ பனையூரில் பேசின விஷயங்கள அதை லைவ் பண்ணுறதுல என்ன சார் ஆகிடுது? அவரே படுத்து இருந்தாரா தூங்கி இருந்தாரு கூட தெரியாது. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஹாக்கின்ஸ்னு ஒரு ஆள் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து வானவெளிகள், அண்ட சராசரங்களை இதெல்லாம் பகுத்து சொன்னவர். அவரால் உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் படுத்தீங்கன்னே பேட்டி கொடுக்கணும் கொடுக்க மாட்டான் அந்த ஆள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு விஞ்ஞானி, அவர் செத்து போயிட்டாரு. அவர் எப்படி இருந்தாலும் அவர் தான் சொன்னோம், மக்களை பார்த்து தான் நான் பேசுவேன், பேசுனா வாய் பேச முடியாது. அவர் மூளை என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் வழியாக வந்து பேசுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளே மக்களை பார்த்து தான் பேசணும்னு அடம்பிடிச்சு இந்த நாட்டில், இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஆளா என்பது தான் ரொம்ப கேவலமாக இருக்கிறது. சார் இந்த விமர்சனங்கள் வந்து இப்போ அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் பல விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. பண்ணையாருன்றதை நிரூபிச்சிட்டாரு, ஆளுநரை வந்து வீட்டிலேயே கூட்டின்னு வந்து அவர் பதவி எடுத்துக்குவார் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து வருது. அது எப்படி சிறப்பாக? எனக்கு தெரிஞ்ச மாதிரி இவரெல்லாம் ஜெயிச்சு வந்தால் வீட்டுக்கு தான் எல்லாருமே போகணும், எல்லாமே அங்கே தான் இருப்பார், எல்லா ஃபைலும் அங்கே கூட ஒரு பெரிய தலைமைச் செயலகம் கட்ட வேண்டிய நிலைமை கூட ஒரு வந்தால் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவரை பற்றி யாருக்கும் வந்து ஒரு நல்ல எண்ணமோ நல்ல ஒரு எதிர்பார்ப்போ இவரிடம் இல்லை என்பது தான் இதுவரைக்கும் நடந்த ஒரு விஷயங்களினுடைய அடிப்படையில் கிடைச்ச தகவல். சார் பல சர்வேக்கள் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளே பேசியிருக்கோம், விஜய் அவர்கள் தோல்வின்றது உறுதி, அதாவது பர்சன்டேஜ் அதிகமாக வரும், ஆனால் எந்த இடத்துலையும் வந்து வெற்றி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னமும் அது புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறாங்களா சார் அவர்? இவருக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பான இடம் தான். சின்ன சின்ன பசங்களும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஓகே. ஆனால் அவங்களை ட்ரெயின் பண்ணவே இல்லையே. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க, ஏடிஎம்கே தொடங்கிட்டாங்க, இன்னும் நீ இங்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ சில நேரங்களில் எனக்கு என்ன வருதுன்னா, இந்த எலெக்ஷன் வேணான்னு சொல்லுவாரோன்னு கூட நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் நான் இல்லைப்பா, அடுத்த எலெக்ஷன் பார்க்கலாம், ஏன்னா கட்டமைப்பு இல்லை எல்லாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பார்க்கறது 2 பேரை தான் முன்னே கொண்டு போக முடியும். ஒன்றும் ஆதவ அர்ஜுனா, பணம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அரசியல் இருக்குது. ஆனால் செங்கோட்டையை அவர் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண மாதிரியே தெரியல, அவருடைய அந்த ஆலோசனை கேட்டதாமே தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றிங்க சார். நன்றி.